கேசவனும் லக்ஷ்மியும் பேசிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். அண்ணா வடிச்சது கேசவன் தானா? இது எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்தது, பணம் கொடுத்தது எல்லாம் மகேஷ். அப்போ கூடிய சீக்கிரத்துல அந்த ஸ்னேகா கதையை முடிச்சிடலாம். நான் கொடுக்குற இந்த நியூஸை உங்க பேப்பர்ல நாளைக்கு பப்ளிஷ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். புரிஞ்சதா? சரி சார். நம்ம பத்திரிகையில செந்தில் குடும்பத்தை பத்தி தாறுமாறா நியூஸ் போட்டிருக்கீங்க. அதனாலதான் அவன் அப்படி பண்ணிட்டான். நான் செந்தில பத்தி பத்திரிகையில தப்பா நியூஸ் போட்டேனா? இல்லையே. தொழிலதிபர் ஈஸ்வர பத்தியும் அவரோட குடும்பத்தை பத்தியும் மகன் மனைவி எல்லார பத்தியும் பத்திரிகையில நீங்க அவதூறா செய்தி வெளியிட்டு இருக்கீங்க. நியாயம் கேட்க வந்த செந்தில கூலி படங்களை வச்சு அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. என்னன்னா ராஜசேகரை யாரோ கடத்திட்டு போய் அடிச்சு போட்டுட்டாங்களாமா. இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காராம். ஐயோ, ஸ்னேகாவுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவர்தான். பகவானுக்கு அதுவும் பொறுக்கல போல இருக்கு. அவரையும் அவகிட்ட பிரிக்க பாக்குறான். வாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல, இப்ப அவரை பார்க்க முடியாதுமா. எமர்ஜென்சி வார்டில் இருக்காரு. நான் உனக்கு பண்றேன், ஆபீஸ் போற வழியில அவரை பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். நீ அப்புறம் போய் பாரு. என்ன? சாப்பாடு எடுத்து வை. வாங்க. சங்கர், நீ வாடா சாப்பிடலாம். வரேன்ப்பா. என்ன சார், என்ன இன்னைக்கு டெக்னிக்கல் மீட்டிங்கா? டெக்னிக்கல் மேனேஜர் நீங்க வந்திருக்கீங்க? ஆமா சார், அப்படிதான் கமலேஷ் சார் சொன்னாரு. ஆமா, சர்க்குலேஷன் மேனேஜர் நீங்க வந்திருக்கீங்க. என்ன எதுக்கு வர சொன்னார்னு எனக்கு தெரியலப்பா. அது சரி, நேத்து ராத்திரி தூக்கமே இல்ல. நீங்க எப்ப தூங்குனீங்க? ஆரம்பிச்சிட்டீங்களா? காலங்காத்தாலேயே வந்தது வராதுமா தூங்குனியா? இன்னைக்கு வாக்கிங் போனியா? இன்னைக்கு உனக்கு சுகர் எவ்வளவு இருந்தது? எப்பவும் இதே பேச்சு தானா? உங்களுக்குலாம் வயசாயிடுச்சு சார். உனக்கும் வயசாகும்பா. அப்ப நீ சுகரை பத்தி பேசாம வேற எதை பத்தி பேச போறேன்னு பார்க்கத்தானே போறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். மார்னிங் சார். ஒரு முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ணோம். அதான் உங்க 2 பேரையும் வர சொல்லியிருந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. பரவாயில்ல சார். தேங்க்ஸ். நேற்று எனக்கு டோக்கியோலேருந்து ஃபோன் வந்துச்சு. நாம் லேட்டஸ்ட் பிரிண்டிங் மிஷின் டெக்னாலஜி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தோம் இல்லையா? அது இந்த வருஷம் ஜப்பான் எக்ஸ்போ 2006 டிஸ்பிளே ஆகுது. அதனோட ரேட் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய். நாம வாங்குறோமா சார்? பேங்க்ல கேட்டிருக்கேன், அப்ரூவ் ஆகும்னு தோணுது. இப்ப நமக்கு எதுக்கு சார் அந்த மிஷினு? சொல்கிறேன் சார், காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சர்க்குலேஷன் அதிகமாக வேணாமா? நாம் எப்பவுமே ஜெயிக்கிற குதிரையாக இருக்கணும்ல, அதுக்காக தான். இப்போது நம்ம பத்திரிகை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நைட் 1 மணிக்கு ஆரம்பித்தா விடிய காத்தால 5 மணி வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறோம். நமக்கு 10 லட்சம் காப்பி கிடைக்குது. அதே இந்த புது மிஷினை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் தெரியுங்களா எடுக்குது? 2 மணி நேரத்தில் அதே 10 லட்சம் காப்பி நமக்கு கிடைக்குது. அடேங்கப்பா, 2 hours இல்லையா? அப்போ கட்டாயம் வாங்கணும் சார். அது மட்டும் இல்ல, பிரிண்டிங் குவாலிட்டி கண்ணில் ஒத்திக்கலாம். ஒண்டர்ஃபுல் மிஷின். பிரிண்டிங் டெக்னிக்கல்ல இந்த மிஷின் ஒரு புரட்சி. கலர் பேஜஸ் கூட ரொம்ப தத்ரூபமா தெரியுது. அப்போ டெஃபினட்டா நம்ம வாங்கியே ஆகணும் சார். அதுக்கு தான் இந்த மீட்டிங்கு. மிஸ்டர் முரளி, ஆஸ் அ டெக்னிக்கல் மேனேஜரா நீங்க 3 மாசம் ஜப்பான்ல ட்ரைனிங் எடுக்கணும். சாரி சார், என்னால போக முடியாது. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். இந்த ட்ரிப்பை தள்ளி போட முடியுமா? சாரிங்க, ட்ரிப்பெல்லாம் தள்ளி போட முடியாது. வேற என்ன பண்றது? வேற யார் அனுப்பலாம்? பேசாம நீங்களே போகலாமே சார். நீங்க தான் பெஸ்ட் சாய்ஸ். யாரு? நானா? நான் எப்படி? சார், உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டு வந்து எங்களுக்கு சொல்லி தரலாம். அந்த திறமையும் உங்களுக்கு இருக்கு. இது 8 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் சார். இந்த ரிஸ்க் சமாளிக்க நீங்க தான் சரியான ஆள். சரி, ஆனா இதை நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்ல, தினமும் நான் தலையங்க எழுதணுமே. அது என்ன சார் பெரிய வேலை? இமெயில் ஒன்று எதுக்கு இருக்கு? சரி, எனக்கு ஒரு நாள் டைம் வேணும். ஒய்ஃப் கிட்ட பேசணும். சரி, நான் ஒய்ஃப் கிட்ட பேசி பார்க்குறேன். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.
குட் மார்னிங் மாதா. குட் மார்னிங்மா. வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, முகேஷ் வரலையா? அது வந்து இவர்தான் முகேஷ், மார்வேஷத்துல வந்திருக்காரு. வணக்கம் மதர். ஆயா இங்க வாங்க. போய் கண்ணம்மாவை கூட்டிட்டு வாங்க. சரி மதர். முகேஷ், கண்ணம்மா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. உங்களை காணும்னு தவிச்சிட்டு இருந்தா. பாவம். ஐ ஆண்டி, நீங்களா? அப்பா வரலையா? கண்ணம்மா இங்க வாமா. சாரி மதர், உங்க பர்மிஷன் இல்லாம உங்க ரூம்குள்ள நான் வர வேண்டியதா போயிடுச்சு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன வேணும்? முகேஷ்ங்கிறவனை தேடிட்டு வந்திருக்கோம். அப்படி யாரும் இங்க இல்லையே. அது எங்களுக்கு தெரியும் மதர். ஆனா அவன் குழந்தை கண்ணம்மா இங்கதான் தங்கி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா. நான் அந்த குழந்தைய பார்க்கணும். நான் தான் சார் கண்ணம்மா. எங்க அப்பா பேரு முகேஷ். ஓஹோ, நீதான் கண்ணம்மாவா? உன்னை யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தது? எங்க அப்பா. உங்க அப்பா உன்னை பார்க்க வரலையா? வரல. அப்பா வரல. இது வரைக்கும் வரவே இல்ல. இந்த குழந்தை ஏதோ அழுதுட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ரூம்ல கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. மதர், இவங்களா யார் மதர்? இவங்க இந்த ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்க வந்திருக்காங்க. இந்த பாட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆமா, அனாதை குழந்தைங்களுக்கு முட்டாய் கொடுக்க வந்தேன். அது ஒரு தப்பா? அடுத்த வருஷம் என்னமோ. பாட்டி பாட்டி அழாதீங்க, தெரியாம கேட்டுட்டேன். நீங்க இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. மதர், நான் வரேன் மதர். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. அது வந்து தெரியல சார். சார், அன்னைக்கு நம்ம ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு மெடிக்கல் ஷாப்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வரேன், என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிச்சுல்ல, அந்த பொண்ணு சார் இது. யூ ஆர் கரெக்ட். ஆமா, நீங்க எப்படி இங்க? அது வந்து பாட்டி கூட நான் வந்தேன் சார். ஓஹோ. சார், இவர் என் மாமா. பாட்டியோட பிறந்த நாள் கொண்டாட ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அதாவது மிஸ்டர். அடுத்த வருஷம் நான் பிறந்த நாள் கொண்டாட போறனோ இல்லையோ. சரி 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 பாட்டி, ஒண்ணுமே நான் கேட்கல உங்களை. மதர், நான் வரேன் மதர். வாங்க. அப்பாடா. அப்பா. கண்ணம்மா, எப்படிமா இருக்க? காயத்ரி குட்டி, உனக்கு நீளமா முடி வளர்த்து ஜட பின்னி பூ வச்சு போட்டோ ஸ்டுடியோக்கு போய் போட்டோ பிடிப்போமா, சரியா? என்ன பாரு. அட வாங்க வாங்க. என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? சொல்றேன். சுவாதி, சுவாதி. என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? முக்கியமான விஷயம், உட்கார சொல்றேன். சொல்லுங்க. பத்திரிகைக்காக ஜப்பான்ல இருந்து பிரிண்டிங் மிஷின் வாங்க போறேன்னு சொன்னல. ஆமா, அதான் நேத்தே சொன்னீங்களே. அதுக்கு யாரையும் 6 மாசத்துக்கு ட்ரைனிங் அனுப்பணும்னு சொன்னீங்க. அதான் இப்ப பிரச்சனையே. ட்ரைனிங் போற ஆளுக்கு கல்யாணமா, ஜப்பான் போறதுக்கு ஆள் இல்ல. அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன ஜப்பான் போன்னு சொல்றாங்க. வாவ், அட இது நல்ல விஷயமாச்சே. கங்க்ராட்ஸ். என்ன 2 பேரும் ஷாக் ஆவீங்கன்னு பார்த்தா என்னமோ வாவு கங்க்ராச்சுலேஷன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் போனா போதுன்னு இருக்கேன் உங்களுக்கு. ஏங்க, ஜப்பான் போற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா என்ன? ஆமா, அதுவும் தொழில் சம்பந்தப்பட்ட டூர், ட்ரைனிங். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி கமலேஷ். இங்க பாருங்க, நான் இன்னும் முடிவு பண்ணல. அதுல இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இவ பிரெக்னெண்டா இருக்கா, நீ வீட்ல தனியா இருப்ப. நான் ஊருக்கு போனா வரதுக்கு 6 மாசம் மேல கூட ஆகலாம். அப்பாவை டாக்டர் பார்த்து பாரு, எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல கிளம்புங்க. சுவாதி, நீ தனியா இருப்ப, அதான் நான் போக வேண்டாம்னு அவாய்ட் பண்ண பாக்குறேன். முட்டாள்தனமா பேசாதீங்க, நீங்க போயே ஆகணும். என்ன நீ என்ன போன்னு விரட்டுற? துரத்துறதுலயே குறியா இருக்க. ஹலோ, என்ன விஷயம்? என்ன கமலேஷ் இப்படி பேசுறீங்க? வாழ்க்கையில நீங்க முன்னேறது முக்கியம் இல்லையா? நீங்க உங்க பத்திரிகைக்காக தானே போறீங்க. நாளைக்கு அதனால வரப்போற பலன் யார போய் சேர போறது? உங்களை தானே. அதனால தான் அவ அப்படி பேசிட்டு இருக்கா. இல்ல,
எனக்கு உங்க எல்லாரோட நினைப்பாவே இருக்கும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். ஸ்னேகாவையும் பாத்துக்கிறேன். போதுமா? இல்ல நான் போய் தான் ஆகணுமா? கண்டிப்பா போகணுங்க. சரி, ஃபேமிலிய சுவாதி பார்த்துப்பா, பிரஸ்ஸ தெய்வ பார்த்துப்பா. ஓ எஸ், கரெக்ட். என்னங்க எல்லாரும் திகைச்சு போய் பார்க்குறீங்க? அப்பாக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அதுக்காக இந்த ஆஃபீஸ் இழுத்து மூடிட்டா உங்கள் குழந்தை குட்டி, அவங்க சாப்பாடு, வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் சரியான நேரத்தில் இந்த ஆபத் பாந்தவன் மகேஷ் இங்கே வந்திருக்கான். இனிமே இந்த ஆஃபீஸோட எம்டி நான் தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா கடந்த காலத்துல நீங்க எல்லாரும் எனக்கு நிறையவே துரோகம் பண்ணிருக்கீங்க. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பிரச்சனை நடக்கிறப்போ ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு உங்களை பழி வாங்குவேன் மட்டும் நினைக்க வேண்டாம். மறப்போம், மன்னிப்போம், அதான் ஐயாவோட பாலிசி. என்னங்க இது அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க புது எம்டிக்கு ஒரு குட் மார்னிங் கூட கிடையாதா? குட் மார்னிங் சார். அது சரி, வர வர நம்ம ஆபீஸ் ஒரு நர்சரி ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமே உங்க ஆபீஸோட ஒரிஜினல் எம்டி நான் தான். போலிகளை கண்டு ஏமாறாதே. Go to your seats. ரோஜா, இந்த காபி சாப்பிடு. வேண்டாமா. என்னம்மா, யாருக்காகவும் யாரும் பட்னி கிடக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நேத்துலேருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல, இதையாவது சாப்பிடு. என்ன பாக்குற? வேணா ஐசியூல உனக்கும் பெட்டு போட சொல்லட்டுமா? பைத்தியக்காரியா இருக்க, சாப்பிடு. ரோஜா, என்னம்மா மனுஷன் எப்படி கிடக்குறார்? தெரிஞ்சுதா யார் என்னன்னு? போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க. கோமால இருக்காரா? இல்ல, ஆபத்து தாண்டியாச்சு. பகவானே, நல்ல வேளை. மகேஷ் மாதிரி அம்னீஷியா எல்லாம் இருந்தா சரி. ஆமா, மகேஷ் எங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு. இப்பதான் வீட்டுக்கு போனாரு. சொக்கலிங்க அண்ணா வந்து சொன்னார், கமலேஷும் ஸ்னேகா வந்தப்ப பெரிய தகராறாமே. ஆமா, அவங்க 2 பேரும் இங்க வந்து தகராறு பண்ணாங்க. ஜானகியம்மா, அவளா அண்ணா வடிக்க போறா? மகேஷ் போலீஸ்ல அவ மேலதான் சந்தேகம் சொன்னானா? நம்புற மாதிரியா இருக்கு? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலமா. அப்போ நீங்க நானே யார் வேணா இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாமா? நீங்க பேசுறது சரியில்லை. ராஜசேகர் சார் ஸ்னேகா கமலேஷ் கிட்ட அவரோட சொத்தை ஒப்படைக்கிற மாதிரி உயில் எழுதியிருக்கிறாரு. அதனாலதான் மகேஷுக்கு அவங்க மேல சந்தேகம் வருது. இல்லனா யாரு சந்தேகப்பட போறா? ஸ்னேகாவும் கமலேஷும் பணத்தை துரும்புக்கு சமமா மதிக்கிறவா. இது ரோஜாக்கே தெரியும். நீயே சொல்லு ரோஜா, அவ 2 பேரும் திட்டம் போட்டு இது மாதிரி பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல. நீ நியாயவாதி நிரூபிக்கிறமா? உங்களுக்கு ஆதரவா பேசினா நியாயவாதி, ஆமான்னு சொல்லிருந்தா திட்டுவீங்களா? என்ன ரோஜா இந்த மாதிரி சமயத்துல இப்படி பேசினா எப்படிமா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. இப்ப டாக்டர், ஏமா எமர்ஜென்சியா ஒரு மருந்து கேட்டா வாங்கிட்டு வர மாட்டீங்களா? உங்க மாமா உயிரை காப்பாத்த தானேமா கேக்குறோம். இல்ல டாக்டர், நேத்து நைட் என் வீட்டுக்காரர் இந்த ஏரியால இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப் கூட விடாம கேட்டு பார்த்திருக்காரு. எங்கேயுமே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ரோட்டுக்கு எதிரிலே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தமான மெடிக்கல் ஷாப் இருக்கு. அங்க இந்த மருந்து ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு. இத பாருங்க, இது போன வாரம் வந்த ஸ்டாக். உங்க புருஷன் எங்கம்மா போய் கேட்டாரு? இந்த ஏரியாவில் எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் இந்த மெடிசின் ஸ்டாக் இருக்கு. ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நீங்களா எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா மட்டும் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுவீங்க. பணம் வருமே. புரியுது ரோஜா. மகேஷ் மருந்த பத்தி எங்கேயுமே விசாரிக்கவே இல்ல. ஏமா
ரோஜா என்ன குழப்பம்? இல்லம்மா, ஒரு குழப்பமும் இல்ல. மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது ஒருவேளை மகேஷா இருக்குமோ? ஏய் கேஷவா, கங்க்ராச்சுலேஷன் எம்டி சார். ஆமா, நான் இங்க வருவேன் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்க. மொசை பிடிக்கிற நான் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? ஏய் கோச்சிக்காதப்பா. உங்க அப்பாவை கடத்தி அடிச்சு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சதுல நம்ம 2 பேருமே கூட்டாளி களவானீங்க. அவர் ஆஸ்பத்திரியில படுக்க வச்சது உன்னை இங்க கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க தானே? எனக்கு தெரியாதா? ஆமா, மறுபடியும் பவர் என் கைக்கு வந்துருச்சு. என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பார். தபார் மகேஷ், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு சொத்துல ஏன் 10% வந்துடணும் அவ்வளவுதான். பொறுமையாரு, எல்லாம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுல. வரலாமா? ஐயோ, இவன் எங்க வந்தா? வராத, அப்படியே போயிடு. அது ஸ்னேகா, ஒரே உரையில 2 கத்தி இருக்க கூடாது. ஓ, அந்த எக்ஸாம்பிள் இங்க ஒர்க் அவுட் ஆகாதா? ஒரு ஆபீஸ்ல 2 எம்டிங்க இருக்க கூடாது. இருந்தா ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிரும். ஸ்டாஃபுக்கு பைத்தியம் பிடிக்கணும்னா அதுக்கு 2 MD தேவையில்லை. தோ இந்த ஒரு ஆளே போறோம். என்ன சண்டை போடாதீங்க. சரி, கூட்ஸ் எல்லாம் எப்ப டெலிவரி? என்ன கூட்ஸ்? எல்லாம் வயிற்றுல வளர்ற கூட்ஸ் தான். இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் ஓரமா ஒதுங்கி உட்காந்துக்கணும். இன்னும் நீ பம்பர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கியே. பம்பரம் சும்மா இருக்கணும்னு நினைச்சாலும் சில சாட்டை எங்க விடுறது இல்ல. ஏய், புறம் பேசினது போதும். எங்க வந்த, எதுக்கு வந்த? இந்த சொத்துல உனக்கு நயா பைசா கிடைக்காது. இந்த சொத்துக்கு நீ கார்டியன் ஆகவும் முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த எம்டி பதவியும் உனக்கு நிச்சயமா கிடையாது. நடைய கட்டு. எந்த சீட்டுக்கும் சொத்துக்கும் ஆசைப்படுறவன் நான் கிடையாது. அப்புறம் ஏன் இங்க வந்த? விதி உன்னை மறுபடி கொண்டு வந்து என் காலில் விழ வச்சிருச்சு பாத்தியா? ஆனா நிச்சயமா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என் உயிரே போனாலும் இனிமே நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதா இல்ல. காதலுங்கிற பித்தம் எல்லாம் தெளிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட பர்சனல் டைரி ஒன்னு இங்க விட்டு போச்சு. அதை எடுத்துன்னு போறதுக்காக தான் வந்தேன். போடி போ, போய் வீட்லயே அடங்கி கடை. இனிமே அதான் உனக்கு ஜெயில். இப்ப நான் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியை. ஐயோ, இது என்ன புது கதை? சொல்லு சொல்லு. கமலேஷ் வேலை விஷயமா 6 மாசம் ஜப்பான் போறாரு. அவரோட பத்திரிகையை நான் தான் பொறுப்பா பாத்துக்க போறேன். திறமைசாலிங்க நடு காட்டுல தனியா இருந்தாலும் இந்த உலகம் பாதை போட்டு அவங்கள தேடி வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னோட திறமைக்கு என்னைக்குமே மதிப்பு இருக்கு. அப்ப மகேஷுக்கு கல் உடைக்கிற வேலையை விட்டா வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வரியா? என்னமோ நாங்க ஜெயில கல் உடைச்சிட்டு இருக்க மாதிரி கேவலமா பேசுற. அதை நாங்க டீசென்ட்டா கிரானைட் பிசினஸ்னு சொல்லுவோம். என்னப்பா நீ, உன்னை எதுக்குமே லாய்க்கு இல்லாதன்னு சொல்ல வரா இவ? லாய்க்கு இல்லாம தான் இன்னைக்கு இந்த எம்டி சீட்ல வந்து உட்கார்ந்துருக்கோமோ? இது நிலைக்காது. மாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி வர அடுத்த நிமிஷமே இந்த சீட்டு காலி ஆயிடும். வரட்டுமா? என்னப்பா இவ இப்படி சொல்லிட்டு போறா? இதுக்கு அவ காரி துப்பிட்டே போயிருந்திருக்கலாமே. கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவ சொல்றது உண்மைதான். எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டா நான் காலி. ஐயோ, ஆனா அவர் வந்தாதானே. நான் காலி இல்ல, அவர் தான் காலி. சபாஷ், அப்படி போடு. சரி சரி, ரொம்ப ஜாலரா தட்டினது போதும். இடத்த காலி பண்ண. அந்த 10% கமிஷனை மறந்துடாது. ரோஜா, மாமா உடம்பு எப்படி மாமா இருக்கு இப்போ? நான் எப்படிமா இங்க வந்தேன்? உங்களை சில ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்க மாமா. போலீஸ் தான் உங்களை கொண்டு வந்து இங்க சேர்த்தாங்க. 4 நாளா மயக்கத்துல இருந்தீங்க. நீ என் கூடவே இருக்கிறியாமா? ஆமா மாமா. ஸ்னேகா வந்து பார்த்துட்டு போனா. மாமா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. ஆபீஸை யாருமா பாத்துக்கிறா? மகேஷ் தான் போய் பாத்துக்கிறாரு மாமா. மகேஷா? நீங்க குணமாகிற வரைக்கும் அவர் தான் போய் பார்த்துப்பாரு. வேற வழியே இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னம்மா, ராஜசேகர் கண்ணு முடிச்சிட்டார் போல இருக்க. இப்போ எப்படி இருக்கு? தலை தான் கொஞ்சம் வலிக்குது டாக்டர். தலையில அடிபட்டு இருக்கு, தையல் போட்டிருக்காங்க, வலிக்கத்தான் செய்யும். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, பேஷண்ட்டை செக் பண்ணிக்கிறேன். நான் வெளியில வெயிட் பண்றேன் மாமா. ரோஜா, எப்படிமா இருக்காரு இப்போ? மாமா கண் முழிச்சிட்டாருமா, பேசுறாரு. மாமா கண் முழிச்சிட்டார், நீ எப்போ முழிச்சுக்க போற? என்ன சொல்றீங்க?
கேசவனும் லக்ஷ்மியும் பேசின்னு இருந்ததை என் காதால கேட்டேன். அண்ணா வடிச்சது கேசவன் தானா? கடத்திட்டு போனது, அடைச்சு வச்சு துன்புறுத்துறது எல்லாம் அந்த கேசவன் தானா? இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? இது எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்தது, பணம் கொடுத்தது எல்லாம் மகேஷ். அது மட்டும் இல்ல ரோஜா, அண்ணாவை கொலையே பண்ண சொல்லியிருக்கான் அந்த மகேஷ். கடங்கார பாவி. இப்ப அண்ணா பொழைச்சிருக்கிறது தெய்வாதீனம். இனிமேலாவது கொஞ்சம் யோசி. இப்ப என்ன பண்ண போற? உங்க மாமாவை நீ எப்படி காப்பாத்த போற? இனிமே அந்த கொலைகார பாவியோட எப்படி நீ குடும்பம் நடத்த போற? உன் குழந்தைக்கு அந்த கடங்காரன் தான் அப்பான்னு எப்படி நீ எல்லாத்தையும் சொல்ல போற? குட்டி என்னங்க சீக்கிரமா கிளம்புங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. என்னங்க டிக்கெட் எங்க வச்சீங்க? உள்ள இருக்கு, நான் போய் கொண்டு வரேன். கமலேஷ், இந்தாங்க, நீங்க ஊருக்கு எடுத்துன்னு போறதுக்காக இதை ரெடி பண்ணிருக்கேன். இதுக்குள்ள பருப்பு பொடி, மிளகா பொடி, ஊறுகாய், புளி காய்ச்சல் எல்லாம் இருக்கு. எனக்கு காய்ச்சலா இருக்கு. ஏன்? எனக்கு போக மனசே இல்ல. என்ன கமலேஷ், நீங்க ஏதோ சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி இல்ல அடம் பிடிக்கிறீங்க. இந்தாங்க டிக்கெட் வாங்கிக்கோங்க. அப்புறம் இதுல ஸ்வெட்டர் வச்சிருக்கேன், டேப்லெட்ஸ் வச்சிருக்கேன், ஷேவிங் கிரீம் வச்சிருக்கேன். வேற எதுவும் விட்டு போகல? பொண்டாட்டி விட்டு போறேன்னு. ஸ்னேகா, சுவாதியை பத்திரமா பாத்துக்க. கவலைப்படாதீங்க கமலேஷ். அவ என்ன வடாமா என்ன காக்கா குத்திண்டு போறதுக்கு? அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்தவ. சுவாதி, ஸ்னேகா கூட அனாவசியமா சண்டை போடக்கூடாது. நான் அமைதியா ட்ரைனிங் முடிக்கிறது உன்கிட்ட தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க. டே குட்டி, மாமா ஊருக்கு போறேன். திரும்ப ஜப்பான்ல இருந்து வரும்போது உனக்கு என்ன வேணும்? ஃளைட் டிக்கெட். அடி பாவி, நான் என்ன வித்தவுட்ல போறேன்னு நினைச்சியா? அது ஒண்ணும் இல்ல கமலேஷ். இந்த வெற்றி கொடிக்கட்டு படத்துல பார்த்திபன் வடிவேலு கிட்ட சொல்லுவார்ல, நான் ஃப்ளைட்ல போகும்போது டிக்கெட் எடுக்கிறது இல்லன்னு. அந்த சீனை டிவில அடிக்கடி பாப்பா. தோ நேத்து கூட பாத்துட்டு கேட்டா, அங்கிள் ஊருக்கு போறாரே, ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுத்தாரா இல்லையான்னு. அதான் சுத்தம். செல்லம், இத பாரு, இதான் டிக்கெட். என்னங்க வித்தவுட் இல்ல. கிளம்புங்க, டைம் ஆச்சுல்ல. ஸ்னேகா, பத்திரிக்கை எல்லாம் பொறுப்பா பாத்துக்க. தலையங்கெல்லாம் எனக்கு இமெயில் அனுப்பிச்சிரு. நான் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீ பப்ளிஷ் பண்ணிடு, ஓகேவா? சரி கமலேஷ், ஏன் கவலைப்படுறீங்க? அதான் அவ்வளவு எடிட்டோரியல் ஸ்டாஃப் இருக்காங்களே. சரி, ஓகே, பாய். பாய் பாய். செல்லம், டாடா. ஸ்னேகா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் எடுத்துட்டு வரேன். நாளைக்கு வரப்போற எடிஷன்ல இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும், சரியா? எல்லாமே நோட் பண்ணிக்கோ. ஸ்னேகாவை கடைசியா பாத்துக்கங்க கமலேஷ். நீங்க திரும்பி வர்றப்ப அவ இருக்க மாட்டா. ரொம்ப பசிக்குது ரோஜா, சாப்பாடு போடு. சாப்பாட்டுக்கு மட்டும் தான் குறைச்சல் உங்களுக்கு. ஏய், இப்போ என்ன ஆயிடுச்சு? ஏன் இவ்ளோ கோவப்படுற? ஏன் மகேஷ் மாமாக்கு மருந்து வாங்கி கொடுக்கல? நான் மருந்து வாங்கி கொடுக்கலையா? ரோஜா, வர வர உனக்கு என் மேல அதிகமா சந்தேகம் ஆயிடுச்சு. எது எடுத்தாலும் நம்ப மாட்டேன்ற. இங்க பாருங்க, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க ஏன் மாமாக்கு மருந்து வாங்கி கொடுக்கல? அந்த சீட்டை எங்க கொடுங்க பார்க்கலாம். ஏய், அந்த மருந்துக்காக நான் எப்படி எல்லாம் தெரு தெருவா அலைஞ்சேன் தெரியுமா? அலைஞ்சிருப்பீங்க. ஆனா எதுக்காக, யாருக்காக அலைஞ்சிருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? இங்க பாருங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே நீங்க மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அப்ப நம்பல, ஆனா இப்ப நம்புறேன் மகேஷ். ஏய், உனக்கு என்னாச்சு? நான் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுவேனா? சை, அறிவுக்கட்டத்தனமா பேசாத. இப்ப அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் குணமாய் டிஸ்சார்ஜ் ஆனோன்னு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொத்து பத்திரத்தை கையெழுத்து வாங்கணும்னா இல்ல அவர் கொலை பண்ணணும்னு இந்த பிரெயின் யோசிக்குமா? இந்த மாதிரி தேர்ட் ரேட் மென்டாலிட்டி இருக்கிறவங்க எது வேணாலும் செய்ய முயற்சி பண்ணுவீங்க. கேசவன் கூட சேர்ந்து என்ன பிளான் போட்டீங்க? கேசவனா? ஏய், சத்தியமா நாங்க எந்த பிளானும் பண்ணல. போய் சொல்லாதீங்க மகேஷ், ப்ளீஸ். நான் கேட்டதுக்கெல்லாம் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இதுல ஒண்ணு, நான் இந்த வீட்ல இருக்கணும். இல்ல என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றியா? அது உங்க இஷ்டம். எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இனிமே நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் என்னால தொட போக முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஏய் ரோஜா, சொன்னா கேளு, ஒரு நிமிஷம். ரோஜா ப்ளீஸ். ரோஜா ப்ளீஸ். இங்க பாரு, நீ என்ன சந்தேகப்படக்கூடாது. ஏன்னே தெரியல, எல்லாருமே என் மேல பழிய போடுறாங்க. ஆனா நீ மட்டும் என்ன நம்பணும் ரோஜா.
எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. உண்மை என்னன்றது நான் கண்டுபிடிக்கிறேன். நான் நிரபராதின்னு உனக்கு நிரூபிக்கிறேன். ப்ளீஸ் ரோஜா, நான் சொன்ன கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் மகேஷ் விடுங்க என்ன. உங்களை என்னால நம்ப முடியாது. ப்ளீஸ் லாஸ்ட் சான்ஸ், ஒரு தடவை கொடு ப்ளீஸ். ப்ளீஸ் ரோஜா. லாஸ்ட் சான்ஸ். இங்க பாருங்க மகேஷ், அவங்க செய்யற தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கணும். ப்ளீஸ் திருந்திடுங்க. அதான் நீங்க செய்யற பிராயச்சித்தம். பிராயச்சித்தம் தானே, பண்ணிடுவோம். அதிகாரம் பண்ற பவர், செக்ல கையெழுத்து போடுற உரிமை எல்லாமே நம்ம கைக்கு வந்துருச்சு. அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கீங்க? வாமா, பார்த்தா தெரியல, அப்படியே வானத்துல பறந்துட்டு இருக்கேன். உட்காரு. என்னம்மா சாப்பிடுற? டீயா காஃபியா? எனக்கு நிம்மதி வேணும். வாங்கிட்டா போச்சு. ஆமா, எங்க கிடைக்குது நிம்மதி? விளையாடாதீங்க. கமலேஷ் அபிஷியல் விஷயமா ஜப்பான் போயிட்டாரு. வரத்துக்கு 6 மாசம் ஆயிடும். நீ வந்த நேரம் பாரு, கமலேஷ்க்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. ஃபாரின் டூர். அப்புறம் என்ன கவலை? என்ன பத்தி அவருக்கு அக்கறையே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஸ்னேகா 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 தான். பத்திரிக்கை பொறுப்பை அவகிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? சச்சே, இதை விட எனக்கு வேற என்ன அவமானம் வேணும்? நீ புலம்புறது என்னமோ வாஸ்தவம் தாமா. இந்த ஆலமரம் இருக்க, அது கீழே ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட நிழல் எதையும் அங்க வளர விடாதான். அதே மாதிரிதான் அந்த ஸ்னேகா. அவன் நிழல் பட்ட குடும்பம் எதுவும் உருப்பட்டதா சரித்திரமே இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். எது பண்ணணுமோ மொத்தத்தையும் நானே பண்றேன். என்ன? இங்க வந்து அவளை அசைக்க முடியாதுன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கா. இந்த முறை அவளை நான் அசைக்க போறது இல்ல, ஒட்டு மொத்தமா அடிச்சு தூக்க போறேன். எப்படி? ரொம்ப சிம்பிள். அந்த கமலேஷை வச்சு அந்த ஸ்னேகாவோட கதையை நான் முடிச்சிடுவேன். எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டா விட மாட்டேன். அப்போ கூடிய சீக்கிரத்துல அந்த ஸ்னேகா கதையை முடிச்சிடலாம், அப்படிதானே? மேடம், நாளைக்கு இஷ்யூக்கு போக வேண்டிய மேட்டர்ஸ் ப்ரூஃப்லாம் பார்த்துட்டீங்களா? எல்லாம் ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சங்கீத கட்டுரை எந்த உப்புச்சப்பும் இல்லாம இருக்கு. எழுதுறவரும் விவரம் தெரியாத ஒரு ஆளா இருப்பாரு போல இருக்கு. யார் அது? துக்குடாங்கிற பேர்ல விமர்சனம் எழுதுறவரு? அவரு வெங்கட்ராமன், ஒரு பேங்க் மேனேஜர் மேடம். ஆளை மாத்திருங்க. ஓகே, அப்போ இதுதான் நாளைக்கு வர இஷ்யூட மேட்டர் இல்லையா? ஆமா மேடம். கார்ட்டூன், தலைப்புச் செய்தி, தலையங்கம், இது மட்டும் தான் பேலன்ஸ், ரைட்? ஆமா மேடம். தலையங்க கூட எடிட்டருக்கு இமெயில் அனுப்பியாச்சு. ஓகே, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். டயர்டா இருக்கு. ஹலோ பிரதர். நீங்க யாரு? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நான் கொடுக்குற இந்த நியூஸை உங்க பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணணும். இது எதுக்கு நாங்க எங்க பேப்பர்ல போடணும்? ஆமா, உங்க சம்பளம் எவ்வளோ? எதுக்கு சார் கேக்குறீங்க? அட இந்தாங்க புடிங்க. இப்ப சொல்லுங்க, உங்க சம்பளம் எவ்வளோ? 5000. இதுல உன்னோட 10 மாச சம்பளம் இருக்கு, 50,000 வச்சுக்க. சார், நான் வேலைச்சேரி தாண்டி நிலம் வாங்கலான் இருந்தேன். தாராளமா வாங்கிக்க. ஆனா ஒண்ணு, நான் கொடுக்குற இந்த நியூஸை உங்க பேப்பர்ல நாளைக்கு பப்ளிஷ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். புரிஞ்சதா? சரி சார். சரி, நாளைக்கு இஷ்யூட ப்ரூஃப் எல்லாம் இங்க இருக்கு சார். நானே எடுத்துக்கிறேன். நீங்க சிரமப்பட வேண்டாம். பணத்தை உள்ள வைங்க சார். நிலத்தை வாங்கிக்கோங்க. ஆனா நம்ம விஷயத்த மறந்துடாதீங்க சார். ஓகே? ஓகே சார். சார், மேடம் வர மாதிரி இருக்கு. மிஸ்டர் குணா, நான் கமலேஷ் கிட்ட பேசிட்டேன். தலையங்கத்தை ஓகே பண்ணிட்டாரு. கம்ப்யூட்டர் பக்கத்துல யாரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? மேடம், கம்ப்யூட்டர் திடீர்னு ரிப்பேர், அதான் மெக்கானிக்க வர வச்சேன்.
அப்புறம் மேடம் நீங்க படிச்ச மேட்டர்லாம் டிக் பண்ணி சைன் போட்டுருங்க, அதான் சேஃப்டி. ஓகே, பென் கொடுங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ் மேடம். என்னங்க உங்க பென்? அப்ப நான் கிளம்புறேன். ஓகே மேடம். குட், வெரி குட். என்னை காப்பாத்துனது மட்டும் இல்லாம நான் சொன்ன இந்த பேப்பர்ஸ்ல ஸ்னேகா கிட்ட நைஸா கையெழுத்து வாங்கிட்டேன். இனிமே ஸ்னேகா நான் படிக்காம கையெழுத்து போட்டேன்னு நிச்சயமா சொல்ல மாட்டா. சக்சஸ். குட், தேங்க்ஸ் சார். வெரி குட். செந்தில், செந்தில், என்னம்மா? இத படி. என்னது இது? சிவன் பெயரை கொண்ட பிரபல அண்ணா நகர் ஜவுளி கடை தொழிலதிபர் இப்போது அவரே சாயம் வெளுத்து நொந்து போய் கெஸ்ட் ஹவுஸில் கிடக்கிறார். சிவனின் மனைவியும் ஆறுபடை முருகனும் சேர்ந்து சொத்தை எழுதி பிடுங்கிக் கொண்டு சிவத்தை கெஸ்ட் ஹவுஸுக்கு விரட்டிவிட்டதாக தகவல். கொலைக்கும் துணிந்துவிட்ட தாயும் மகனையும் எதிர்க்க முடியாமல் சிவன் தொடை நடுங்குகிறாராம். பாவம், சிவன் பெயரை கொண்டவர் இன்று கெஸ்ட் ஹவுஸ், நாளைக்கு நடு ரோட் போவாராம். பாத்தியாடா செந்தில், பாத்தியா? நம்ம வீட்டு மானம் கப்பல் ஏறுது, நம்ம குடும்ப கௌரவம் சந்தி சிரிக்குது. 4 செவத்துக்குள்ள நடந்த சம்பவம் எப்படி 4 கோடி பேருக்கு தெரிய வந்தது? இது அந்த சதிகார பாவி கமலேஷ் வேலை. இது அவன் பத்திரிக்கை தானே? அம்மா, கமலேஷ் ஊர்ல இல்ல, ஜப்பான் டூர் போயிருக்கான். அப்போ அங்க ஸ்னேகா தான் இப்போ பொறுப்பாசிரியர். அவ வேலை தான் இது. நம்மளை பத்தி கண்ணா பின்னான்னு எழுதி பழி வாங்குறான். அவ கரண்ட் கம்பியை பிடிச்சிட்டான்னு அவளுக்கு உணர்த்தணும். கொலை முயற்சி பண்றோன்னு பேப்பர்ல போட்டிருக்கா. இதுக்காகவே நாம அவ மேல கேஸ் போடணும். எதுக்கு? கோர்ட்டு கேஸ்னு 10 வருஷம் நம்ம பேர் எல்லா பத்திரிகையிலும் நாரணுமா? இதை காதும் வச்ச மாதிரி நான் முடிச்சிடுறேன். நாம தான் கோர்ட்டு, நாம தான் ஜட்ஜு. ஏய் தொடாத. எவனாவது போன்ல துக்கம் விசாரிப்பா. இன்னைக்கு முழுக்க போன் பண்ணியே நம்மள சாவடிச்சிடுவானுங்க. இன்னைக்கு யாருமே போன் பேசக்கூடாது. ஏய் செந்தில், எடுக்காதடா. இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்றேன்னு பாரு. நீ என்னடி வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? போய் வேலையை பாருப்பா. இந்த நேரத்துல யாரு? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஸ்னேகா மேடம் இல்லையா? யாரு? என்ன விஷயம்? மேடம், ஈஸ்வரோட பையன் செந்தில் ஆபீஸ்ல புகுந்து ரகலை பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டா மேடம். செந்திலா? அவன் எப்படி எல்லாம் செஞ்சான்? நீங்க எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்து நான் நின்னுட்டு இருந்தீங்க. நம்ம ஸ்டாஃப்ஸை ரவுடிங் அடிச்சு போட்டாங்க. 4-5 பேர் காயம். பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம். அவனுக்கு என்ன பைத்தியமா? என் மேல ஏதாவது கோவம் இருந்தா வீட்டுக்கு வந்து என்கிட்ட சண்டை போட வேண்டியதானே? ஆபீஸ் ஏன் உடைக்கிறான்? நம்ம பத்திரிக்கையில செந்தில் குடும்பத்தை பத்தி தாறுமாறா நியூஸ் போட்டிருக்கீங்க. அதனாலதான் அவன் அப்படி பண்ணிட்டான். நான் செந்தில பத்தி பத்திரிக்கையில தப்பா நியூஸ் போட்டேனா? இல்லையே. வந்திருக்கு மேடம். எனக்கு தெரியாம எப்படி? எனக்கு தெரியல. நான் இதை எழுதவும் இல்ல பார்க்கவும் இல்ல. என்ன உளர்ற? நீ பார்க்காம எழுதாம இந்த பத்திரிக்கையில எப்படி பிரிண்ட் ஆகும்? ஸ்வாதி, புரியாம பேசாத.
இந்த மாதிரி ரொட்டீனான விஷயங்கள் எல்லாம் பாக்குறது எடிட்டோரியல் ஸ்டாஃப். ஃப்ரண்ட் பேஜ், தலையங்கம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் நான் பாக்குறேன். இது நீங்க எழுதின மேட்டர் தானே மேடம்? இத நான் எழுதலப்பா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. இப்போ என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற நம்ம ஆளுங்களை எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. அந்த அசோசியேட் எடிட்டரையும் அக்கௌண்டன்ட்டையும் உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. இந்த ஏரியா எஸ்ஐ நம்பரை வாங்கி எனக்கு கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். சரி மேடம், நாங்க பாத்துக்கிறோம். கமலேஷ் சாருக்கு தகவல் சொல்லணுமே. நான் சொல்லிக்கிறேன். சரிங்க மேடம். ஸ்வாதி, ஸ்வாதி நில்லு. நீ யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? கமலேஷ்க்கு. இப்போ எதுக்கு நீ அவருக்கு ஃபோன் பண்ற? ஜப்பான்ல உட்கார்ந்து அவரால் என்ன பண்ண முடியும்? ஓஹோ, அந்த தைரியத்துல தான் இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஸ்வாதி, என்ன பேசுற நீ? நான் செந்தில் குடும்பத்தை பத்தி எதுவுமே எழுதல. இது எப்படி பிரிண்ட் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. உன் பத்திரிக்கை ஆபீஸ்ல என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு உனக்கே தெரியலனா நீ எல்லாம் எதுக்கு பத்திரிக்கை ஆசிரியர் பொறுப்பேத்துக்கிட்டு இருக்க? இத சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ, அதுதான் நிஜம். இது வேற யாரோ பண்ண சதி. நான் நம்பல. நீ தான் இப்படி செஞ்சிருக்க. திட்டம் போட்டு செஞ்சிருக்க. கமலேஷ் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து பத்திரிக்கை எடிட்டர் பதவியை மிஸ்யூஸ் பண்ணி உன் தனிப்பட்ட கோவத்தை, விரோதத்தை தீர்த்துக்கிட்ட. ஐயோ, இல்ல இல்ல. ஏய், கமலேஷ் பேரை கெடுக்க திட்டம் போட்டு அதை வெற்றிகரமா நிறைவேற்றிட்ட. இப்ப உன்னால கமலேஷ் மானமும் போச்சு, பத்திரிக்கை கௌரவமும் போச்சு. பல லட்சம் நஷ்டம், ஊழியர்களுக்கு காயம். இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு நீதான். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது யாரோ செஞ்ச சதி. இப்படி எல்லாம் சொல்லி தப்பிச்சிடலாம்னு நினைக்காத. எல்லாம் கமலேஷ சொல்லணும். கேரக்டர் சரியில்லாத பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தோம் இவ்ளோ பெரிய பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சாரு பாரு. அவருக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், நல்லா வேணும். நீ உருப்பட மாட்ட ஸ்னேகா. கஞ்சா கேஸ்ல புடிச்சவன முட்டி தட்டி உட்கார வச்சு. யார் அது? யார் சார், நம்ம ஈஸ்வரையாவுடைய பிள்ளை செந்தில் சார். செந்திலா? உட்காருங்க சார். உட்காருங்க. என்ன உடம்புல இவ்வளவு காயம்? என்னாச்சு சார்? புதுயுகம் பத்திரிக்கையில் எங்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப கேவலமாக கிசு எழுதுனாங்க சார். நான் போய் நியாயத்தை கேட்டேன். அப்படி தாண்டா எழுதுவோன்னு சொல்லி ஆளை வச்சு இப்படி அடிச்சிட்டாங்க சார். என்ன கொலை பண்ண கூட முயற்சி பண்ணாங்க சார். ப்ளீஸ் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. செந்தில், என்னடா என்னடா இது இப்படி அடிச்சிருக்காங்க? ஐயோ, ரத்தம் வருதே. டேய், உன்னை கொலை பண்ற முயற்சி பண்றாங்கன்னு வீட்டுக்கு ஃபோன் வந்தது. உன்னை பார்த்தாலே வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. சார் பாருங்க சார், உங்க ஏரியாவில் இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு. நீங்க நேர்மையான போலீஸ் ஆபீசர், பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே. அவசரப்படாதீங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். செந்தில், உங்களை அடிச்சது யாரு? ஸ்னேகா. பொம்பளையா? பொம்பளையா? அவ பேய், ராட்சசி. பொம்பளையா உங்களை எப்படி போட்டு அடிச்சது? அடியாளுக்கு பணம் கொடுத்து என்னை கொலை பண்ண சொன்னாங்க சார். அவங்கள உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியும் சார். சாலிகிராம் ஸ்டீஃபனோட ஆளுங்க. பன்னீர், பாஸ்கர், குணா, ரவி. கான்ஸ்டபிள், அவங்கள போய் எழுதிட்டு வா. ஏய், யாரா செந்தில் அடிக்க பணம் கொடுத்தது? சொல்றா, யாரா செந்தில் அடிக்க பணம் கொடுத்தது? மரியாதை சொல்ல போறீங்க? சொல்றா, சொல்லு, சொல்லு, சொல்றா. யாரா அடிக்க சொன்னது? சொல்றா, சொல்லிரு சார். சொல்லிரு சார். அந்த பத்திரிக்கையாளர் ஸ்னேகா தான் 20,000 ரூபாய் பணம் கொடுத்து செந்தில் கொலை பண்ண சொன்னாங்க சார். கோர்ட்ல வந்து சொல்லுவியா? எங்க வேணாலும் சொல்றேன் சார். குட் மார்னிங் ஸ்வாதி. அப்படி எனக்கு தோணல. எனக்கும் ராத்திரி எல்லாம் சரியா தூக்கமே இல்ல. போன் மேல போன் வந்துட்டே இருந்தது. நில்லு. கமலேஷோட பத்திரிகையை தொடர்றது கூட நீ தகுதி இழந்துட்ட. ஸ்வாதி, அந்த கிசுவை நான் எழுதல. அதை யார் பண்ணிருக்காங்கன்னு ஆபீஸ்க்கு போனா நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆமாமா, நீ செஞ்ச பாவத்துக்கு யாரு பலியாட ஆக போறாங்களோ. நீ இப்படி அநியாயமா பேசுறத நிறுத்த போறியா இல்லையா? நீ இப்படி அநியாயமா என் புருஷன் பேரை கெடுக்கிறத நிறுத்தினா உன் சொந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை தீர்த்துக்க பத்திரிகை அநியாயமா யூஸ் பண்றத நிறுத்தினா நானும் பேசுறத நிறுத்திக்கிறேன். நீ ஏதோ ஒரு முடிவோட இருக்க போல இருக்கு. உன்கிட்ட எதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்ல. நீ ஏற்கனவே நினைச்சத முடிச்சிட்ட இல்ல, அந்த திமிர்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்வாதி,
திமிரு அது இதுன்னு பேசாத. அப்புறம் இங்க ஸ்னேகாங்கிறது நான் தான் இன்ஸ்பெக்டர். தொழிலதிபர் ஈஸ்வர பத்தியும் அவரோட குடும்பத்தை பத்தியும் மகன் மனைவி எல்லார பத்தியும் பத்திரிகையில நீங்க அவதூறா செய்தி வெளியிட்டு இருக்கீங்க. நியாயம் கேட்க வந்த செந்தில கூலிப்படைங்களை வச்சு அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். போலாமா மேடம்? இங்க பாருங்க, நீங்க சொன்ன எதையுமே நான் செய்யல. அபாண்டமா என் மேல பழி சுமத்துறீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. சாரி மேடம், உங்க மேல ஈஸ்வர் குடும்பம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பேசிக்கங்க. போலாமா? டைம் ஆயிடுச்சு. மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு எதுவுமே தெரியாது. என் பொண்ணு வேற ஸ்கூல்ல இருக்கா. அவள நான் நீங்களா வந்துட்டு அவங்களுக்கு மரியாதை. வாங்க போலாம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நானே வரேன். பாத்தியா சுவாதி, நான் அடியாளுங்களை ஏவி விட்டு அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணேனா? இந்த விஷயம் நமக்கே நேத்து ராத்திரி தான் தெரியும். நான் எப்படி அவங்கள அடிக்க முடியும்? அவங்க தான் அடியாளுங்களை வச்சு நம்ம ஆபீஸ உடைக்க பார்த்தாங்க. இதுல இருந்தே உண்மை என்னன்னு உனக்கு தெரியல? புரியுது. புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுருக்க. அடியாட்களை நீ ஏற்பாடு பண்ணிட்டு ஆபீஸ் ஸ்டாஃபை விட்டு உன்கிட்ட சொல்ற மாதிரி செட்டப் பண்ணிருக்க. ஐயோ ப்ளீஸ் சுவாதி, வாங்க போலாம். நேரம் இல்ல. சுவாதி, லாயருக்கு மறக்காம ஃபோன் பண்ணிடு. ஹலோ மகேஷியா? நான் சுவாதி பேசுறேன். ஸ்னேகாவை இப்பதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. குட். காலையிலேயே ஒரு நல்ல நியூஸ் சொல்லிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வாதி. நான் செய்யலன்னு ஒரே புலம்பல். வள்ளி, செந்தில், நீங்க எல்லாரும் சேர்ந்து திட்டத்தை அழகா நிறைவேற்றிட்டீங்களே. ஸ்வாதி, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு, லாபமும் இருக்கு. அந்த ஸ்னேகா தொல்லை இன்னையோட உங்களுக்கு முடிஞ்சது. கரெக்ட். அதுக்காக நான் என்ன விலை கொடுக்கவும் தயார். குட்.